காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா அந்த ஒலிலாம் வரும்ல யூடியூப்பில் அதுதான் நம்மளும் ஆடுறோம். ஆனால் நம்ம ஃபோனில் தான் ஆடுறோம். நம்ம இப்போதைக்கு இப்போ தான் உள்ளே வந்ததுனால ஒரு மேட்ச் போயின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணணுன்னு தெரியாமல் ஓடின்னு கிடக்குறேன். இப்போ என்ன டேய் என்னடா கடை இது ரோபக்ஸா நான் எல்லாம் வாங்க மாட்டேன் போடா. அப்படி என்னது இது தெரில. நான் யாரெல்லாம் இங்கே நின்று நிற்கிறது டேய் மாண்டே வச்சு மாவிளக்கு போடுவேன் போடா வீட்டுக்கு. என்னடா மனம் ஆகுது செக்கீரை ஏதோ சிவப்பு கலரில் காமிக்குது. என்னதான் இருக்கும் குத்தா ஏதாவது ஆகிடுமோ? ஓ இது எடுத்துக்கலாம். ஷார்ட் கன் கிடைக்குது. இவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். காசா பணமா? ஷார்ட் கன்னாக கிடச்சிச்சு. சரி ஷார்ட் கன் கிடச்சிச்சு. அவனை போடலாம். பார்க்கலாம் போலையே எல்லாரையும். என்னடா கண்ணு இதெல்லாம்? நம்மளும் உள்ளே போகலாமா இது குத்தா? அப்படியே உள்ளே வந்தாச்சு. எவன்டா காணுமே. தம்பிங்களா எங்கடா இருக்கீங்க? தம்பி எங்கே இருக்கீங்க? நானா கண்டுபிடிச்சா ஒரு 10 அடி வியும். நீயா வந்தனா ஒரு அடி தான் வியும். இப்போ கண்டுபிடிக்க போகிறேன் பாரு. அச்சு எல்லாத்தையும் சூத விட போகிறேன். சுட்ட சூத விட போகிறேன். அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்களேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்களேன். நான் இந்த முட்டு சவுண்டில் யாராவது உட்காந்து நிற்பானா? ஏதோ இதுக்கு ஓ அது விளக்கா? சும்மா தான் சுடுவோம். காசா பணமா? எவனுமே காணோம் இந்த ஊருக்குள்ளே. எவனுமே இல்லையா? எவனுமே இல்லை. பெரிய மேப்பு குத்தா நாங்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? பாவம் எவனாவது கச்சானுங்கன்னா சுட்டு போட்டு போயின்னே இருப்பேன். என்ன இப்போ பண்ணலாம்? சரி இங்கே எவனாவது ஒழிஞ்சுனுப்பான். ஓ இது மேப்போட எண்டா? பேட்ரி வேறு கம்மியாக இருக்குது. 20% தான் இருக்குது. என்ன டைம் வேறு வெறும் 55 செகண்ட் தான் இருக்குது. என்னது இது? 55 செகண்ட் அது 45 செகண்ட் தான் இருக்குது. இந்த குதிக்கத்தை குத்தாலே தாங்க வருது. நானே தெரிலங்க. நீங்கள் சொல்லுங்களேன். இந்த குதிக்கத்து இந்த மாதிரி தான் வருமா இல்லை இது எப்படி போகிறதுன்னு? அப்படியே சரி இந்த கார் கடியில் எவனா இருக்கானான்னு பார்ப்போம். 10லாம் தேவை. எவனா கிடைக்குதானா? எவனையுமே காணும். இந்த குதிக்கத்தை குத்தா இது ஒன்று வந்து தொலையுது. நீயா வத? குதிக்கத்தை குத்தா நீயா வத கோவத்தில் உன்னை சுட்டு தள்ளிடுவேன். கைஸ் இந்த மாதிரி தான் கைஸ் கடுப்பாகுது. யாரில் அவன் ரோபக்ஸ் குத்து கேரக்டர்லாம் வாங்கி வச்சுன்னு என்னையாண்ட சுடாத. முடிஞ்சிச்சா டைமு? எல்லாரும் எங்கே ஒழிஞ்சுன்னு போனாங்களோ. நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. எப்படியோ மேட்சுக்குள்ளே வந்தோமா போனோமா அவளுக்கு தான் நம்மளுக்கு. 2வது மேட்ச்சு நம்ம எப்படியாவது ஒளியதான் வந்தே ஆகணும். அதுதாங்க ஆசை. அப்படியே போய் பத்துன்னு ஏதாவது மூளை முடுக்கில் போய் ஒழிஞ்சிட்டா எப்படி இருக்கும்? அதுதான் ஆசையே. இப்போ போய் எல்லாம் ரோப்ளாக்ஸ் குத்து வாங்கி வச்சுருக்கானுங்க கேரக்டரு. இங்கே வாங்கடா. டேய் இங்கே வாங்க. அதோட இதுதான் நல்லா இருக்கு. வாங்க நண்பர்களே எல்லாம் இந்த மேப்புக்கு போகலாம். யார் அவன் லாஸ்ட்டில் நம்ம மாறினது? ஐடியா தான் சீக்குதா. ஐடது எப்படியோ ஐடது வந்துச்சுப்பா. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன பண்ணலான்னா அப்படியே இங்கே போய் பத்துக்கலாம். எல்லாம் இப்படியே நின்று அப்படியே பாக்ஸ் கலரில் மாறிடலாம். என் ஐடியா என் மூளை வளர்ச்சியை பார்த்து ஐடியெல்லாம் வேந்து போமானுங்களோ. இதெல்லாம் நம்மளை சாப்பிச்சு கலவை தப்பாக பார்த்து இந்த கலர் கொடுக்கறதே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இல்லை எப்படி கலர் கொடுக்குறதுன்னு நீங்கள் சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அது வரைக்கும் ஏதாவது பீக்கு மாதிரி ஒரு கலர் வச்சுன்னு ஒழிஞ்சுன்னு கிடப்பேன். நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர்லாம் இல்லை அதில் விளாட்றதுக்கு. நம்ம இல்லை தான் விளாட்றோம். இல்லை பத்துக்கலாமான்னு ஒரு ஐடியா வருது. என்ன எந்த கலரும் பத்துக்கலாம். எப்படியாவது பத்துக்கலான்னு பார்த்தா நல்லா இது முட்டை கோழி முட்டை பார்த்தாச்சு. நாட செத்து போன மாதிரி பார்த்துக்கிடுங்களா? ஐயோ ஒவ்வொரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. ஒரு பெயிண்ட் வெள்ளை கலர் பெயிண்ட் எடுத்து ஊற்றினா உட்காந்துப்போம்.
நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படித்தான் நினைப்பேன். ஆனால் வந்து போட்டு போயிடுவாங்க. இதோ பாருங்க, இந்த பொண்ணு எங்கெங்கேயோ தென்னு கிடக்குது. நம்மளை வந்து போடாமல் இருந்தால் சரி தான். நம்ம மாட்டினா கூட எதுவுமே ஆகாது. நான் கேட்சர் ஆகும் அவள் தான். எப்படியும் அந்த மூளையிலே முட்டை போட வேண்டியது தான் காய்ச்சி வரைக்கும். நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் திரும்ப சொல்ல மாதிரியே இருக்கும். சரி, இந்த கலர் தாங்க அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு எப்படி கலர் அடிக்கணுன்னே தெரில. நீங்களாக சொல்லிட்டாங்களா வந்து பாவம். அது கேட்சது பேக்கு மாதிரி தென்னு கிடக்குது. இப்போ தான் கிளம்புது. ஏம்மா எவனா போடுமா, அவனுக்கு கூட வருவான். பையனா போனான்னு கூட தெரில. மூஞ்சி கூட பார்க்க முடியல. எவனோ ஒருத்தவன் கச்சாண்டா. ஏதோ ஒரு புது கேட்ச ஃபான் ஆகிட்டான். பொண்ணு பார்த்தீங்களா? என்னென்ன எப்படிலாம் 2 பேர் தான் நிற்கிறீங்க? ஏம்மா வேணாம்மா, பிரச்சனை வேணாம்மா, பிரச்சனை வேணாம். செத்து போடா நூபு குட்டின்னு அடிச்சு தொத்திச்சு. கஷ்டப்பட்டு ஒளிஞ்சி கஷ்டப்பட்டு கேவலமாக கலர் வச்சா 2வது ஆளா 1st ஆளாவோ சாவச்சிட்டேன். அடுத்த வாட்டி நான் சீக்கிரம் அது வேணான்னு தெரில. ஆனால் வந்தா உன்னை போடாமல் விட மாட்டேன். இந்த கட்டைக்கடியில் ஒரு வேலை ஒருத்தன் இருப்பானோ இந்த குப்பை தொட்டிக்குள்ள. இது ஒன்று நடுவில் வந்துன்னு இருக்க குதிக்கிட்ட குத்தா. தம்பி நோதுப்பா, அண்ணன் வரல. அண்ணன் வரேன் வழி விடுங்க, அண்ணன் வரேன் வழி விடுங்க, அண்ணன் வரேன் வழி விடுங்க, அண்ணன் வரேன் வழி விடுங்க. ஏன் இப்போ பேக்கு மாதிரி பாட்டு பாடுறேன் தெரியுமா? இந்த சைடு அவனா இது மேப்போட முடிவா? குதிக்கத்தை குத்தாலே எத்தான் போகுது. அப்படியே கடுப்பாகுது. நம்மளும் 10 தேடலாம் அவனை மாதிரி. இங்கே தான் நான் 10 இருந்தேன் போட்டாங்க. பரவாயில்ல வாங்க. இப்போ எவனே போய் போட்டால் தான் மனசு குளிர்ச்சியாக இருக்கும். எவனுமே மாட்டேங்கானுங்க. போட்ட மேப்பே போடலானுங்க. நான் நின்னேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் எவ்வளோனுமே காணும். ஒரு வேளை இந்த பேக்கரிக்குள்ளே ஒருத்தன் போனால் பேக்கு மாதிரி போய் பார்த்தா தான் தெரியும். நீ பேக்கரி ஸ்ட்ராபெரி பொண்ணு, நீ பேக்கரி பண்ணு, ஜாமாச்சின்னு தொட்டு என்ன தின்னு போடு மஜா நேக்கா வந்தாலே ஜக்கா சொன்னாலே லைஃப்பை மாற்றி விட்டாலே. வெளியே போவோம். இந்த பாட்டெலாம் நம்மளுக்குலாம் ஒரு சொட்டு கூட செட் ஆகாது. எங்கடா இருக்கீங்க? சுட்டுனே போவோம். எவனாவது மாட்டினான்னா நல்லாயிருக்கும். எவன்டாவன் சும்மா சுட்டதுக்கு மாட்டினா? எவன் தெரியல பாவம். லக்கு முட்டை பசங்க போல். எவன் தெரிஞ்சான் என்னை மட்டும் பார்த்து கண்டுபிடிச்சான். செருப்பாலே இருக்கும். அடுத்த வாட்டியாக நம்மளுக்கு அந்த வாட்டி நான் எப்படி ஒளிதன் மட்டும் ஒளிதன்துக்கு வலிதன்லாம் வச்சு எப்படி ஒளிதன் மட்டும் பாருங்களேன். நீங்கள் எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சும்மா தானே பார்க்குறீங்க, அந்த லைக்கு மட்டும் பண்ணிட்டு பாருங்களேன். அப்படியே கூட ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை அமுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே நடக்காது. சேனல் சப்ஸ்கிரைப் ஆகும். அவள் தான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்களேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் சேனல்லாம். யாராவது நான் ஒருத்தன் வரலையே. எப்படியோ ஒளியத்தான் வந்துருக்கு. மேலேயும் சீக்கிரம் இருந்துச்சு. எப்படியோ நம்மளுக்கு ஒளியத்தான் வந்துருக்கு. எனக்குன்னா ஐடியானா அப்படியே இங்கே அப்படியே ஒட்டிக்கலான்னு தோணுது. ஆனால் 7ஆம் அறிவுனா சொல்லிட்டுனா அப்படியே கீழே போய் ஒத்துக்கலான்னு தோணுது. இப்போ என்ன பண்ணலான்னா மேலே ஏது வேணாம், இப்படியும் போய் ஒட்டிக்க வேணாம். இங்கே கீழே பத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். போன வாட்டி மாதிரி வந்து கிச்சிடு போவானுங்க. இது ஒன்றும் வைக்க ஆக மாட்டேருக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனை தான். அடுத்து என்ன கேம் ஆடலாம் கமெண்ட்லேயும் சொல்லிட்டு போங்க. நீங்கள் சொல்லத்து ஆடுவோம். அப்படியே ஒரு நல்ல கேமாகவும் சொல்லிட்டு போங்க. எந்த கேமுக்கு எந்த கமெண்ட்டு நிறைய ஒத்தோ அதை நான் விளையாடி காமிக்கிறேன். சரி எப்படியும் சின்னடா கலர் தப்பாகவே வருது. ஸ்கை ப்ளூ காணோம். ஸ்கை ப்ளூ காணோம். ஸ்கை ப்ளூ அதை காணுமே. இந்த ப்ளூ தான் அச்சின்னு பார்த்துருவோம்.
எப்படியோ இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு நம்பிக்கை, அதானே எல்லாம். எப்படியாவது 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 ஜெயிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும்.